இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு லெமன் சாதம் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து சிம்பிளான டிஷ்ஷு. கலர் சட்டி அடுப்பில் வச்சாச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். லெமன் சாதத்துக்கு தேவையான லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து உடச்ச நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சோண்டு நட்ஸ் வச்சுருக்கேன், முந்திரி வச்சுருக்கேன். அடுத்தது காஞ்ச கருவேப்பிலை ஒரு 4 மிளகாய் வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து 4 வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். குக்கர் ஊற்றி வச்சுருக்கு. கடுகு நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்ததாக காஞ்ச மிளகாய், அடுத்ததாக நட்ஸு, அடுத்ததாக கடலைப்பருப்பு. இதை வந்து நல்லா கிண்டிக்கலாம். ஓகே, இனிமேல் லெமன் புளிஞ்சு வச்சு லெமன் சாறு நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் கிரேவி நம்ம செய்ய போகிறோம். லெமன் சாதம், கத்திரிக்காய் கிரேவி வித் முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 9 முட்டை போட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சமையல் வந்து லெமன் சாதம், முட்டை, அடுத்து வந்து கத்திரிக்காய் கிரேவி. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கான சமையல். ஓகே, கொதிக்கட்டும். நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வந்து இதை சுண்டி நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிக்கிட்டு சாதத்தோட ஒயிட் ரைஸோடு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சிம்பிளான டிஷ்ஷு தான். நல்லா சூப்பராக இருக்கும். லெமன் சாதத்துக்கும் இந்த கத்திரிக்காய்க்கும், கத்திரிக்காய் வந்து எது கூட வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஆனால் செய்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து எல்லாம் செஞ்சுட்டு காமிக்கிறேன். சாதம் கிளறதுக்கு சாப்பாடை கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆவி பறக்குது சாப்பாடு பாருங்கள். அப்பா, பயங்கரமாக ஆவி வருது. ஓகே, சாப்பாட்டை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சா தான் நமக்கு கிளறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும், ஒட்டிக்கிட்டு வரும். கத்திரிக்காய் தொக்குக்கு கத்திரிக்காய் வந்து அரிஞ்சு எடுத்தாச்சு. நீளமாக அரிஞ்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி நீங்கள் அரிஞ்சிக்கங்க. நீளமாகவும் அரிஞ்சிக்கங்க, ரவுண்டாகவும் அரிஞ்சிக்கங்க, சின்ன குட்டி குட்டி பீஸாகவும் அரிஞ்சிக்கங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் அரிஞ்சாச்சு, தக்காளி அரிஞ்சாச்சு, சின்னதாக பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்கட்டும். அடுத்ததாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வணங்கட்டும். கை நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வணங்கி வந்துடும். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கினதையும் நம்ம கத்திரிக்காய் எடுத்து போட்டு கிண்டிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வளைச்சி அப்படி கொஞ்சம் நேரம் எடுத்து போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரத்துலேயே நல்லா வெந்துடும். அவ்வளோதான், கத்திரிக்காயெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் செஞ்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா கொஞ்சம். ஓகே, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சோம்னா போதும். இதுலேயே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி தெளித்து வேக வச்சு அப்படியே பெருக்கினாப்புல எடுத்து தொட்டு சாப்பிட்டோம்னா அந்த லெமன் சாதத்துக்கு அடடடடா செம சூப்பராக இருக்கும். 2 வாய் சாப்பிட்றவங்க 4 வாய் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஓகே, நல்லா வணங்கி வரட்டும். ஓகே, அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துச்சுன்னா நல்லா கெட்டியாகிடும், நல்லா வெந்துடும். பாருங்கள், கத்திரிக்காய் கிரேவின்னு சொல்லலாம், தொப்பு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். ஓகே, இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நம்ம வந்து சாதத்தை கிளறிக்கலாம். சாதம் கிளறியாச்சு, லெமன் சாதம். இதை நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். தம்பி சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் கிரேவி செஞ்சது, லெமன் சாதம், இந்த முட்டை 1 உரிச்சு வச்சுக்கலாம். லஞ்ச் ரெடி குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. தண்ணி, கத்திரிக்காய் கிரேவி செஞ்சாச்சு. பாருங்கள், எல்லாமே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இனிமேல் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் முட்டை ஸ்கூலுக்கு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சது போக மிச்சம் 7 முட்டை இருக்குது. இதை நம்ம உரிச்சிக்கலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோ போது இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.